வணக்கம் நண்பர்களே, நாம் முந்தைய வீடியோவில் யார் கடவுளாக இருக்க முடியும் என்பதையும் 3 நாட்களில் கடவுள் என்ன படைத்தார் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது 4ஆம் நாட்கள் முதல் 6ஆம் நாள் வரை கடவுள் என்ன படைத்தார் என்று பார்ப்போம். 4ஆம் நாளில் கடவுள் பகலை ஆள்வதற்கு சூரியனையும் இரவை ஆள்வதற்கு சந்திரனையும் சந்திரனுக்கு துணையாக பல நட்சத்திரங்களையும் படைத்தார். இது எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அதன் பிற்பாடு 4ஆம் நாள் முடிந்து 5ஆம் நாள் சென்றது. 5ஆம் நாளில் கடலில் வாழக்கூடிய உயிரினங்களையும் ஆகாயத்து மச்சங்களையும் அதாவது ஆகாயத்து பறவைகளையும் உருவாக்கினார். அதற்கு முன்னதாக கடலில் எந்த ஒரு உயிரினங்களும் இல்லை, ஆகாயத்திலும் எந்த விதமான பறவைகளும் இல்லை. அதன் பிற்பாடு இது எல்லாவற்றையும் பார்த்து கடவுள் நல்லது என்று கண்டார். 5ஆம் நாள் முடிந்து 6ஆம் நாள் ஆனது. 6ஆம் நாளில் தேவன் விலங்குகளை படைத்தார். வீடுகளில் வளர்க்கக்கூடிய வீட்டு மிருகங்களும் காட்டில் வளர்க்கக்கூடிய காட்டு மிருகங்களையும் உருவாக்கினார். கடவுள் இதுவரை படைத்ததெல்லாம் அவருடைய வாய் வார்த்தைகளால் மட்டுமே உருவானது. அதே 6ஆம் நாளில் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அவர் எவ்வாறு உண்டாக்கினார் என்பதையும் எப்படி உண்டாக்கினார் என்பதையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கும் தொடர்ந்து கேட்பதற்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.